சிவாய நம. இன்றைக்கான பதிவு ஒரு குறிப்பிட்ட ஒரு நூலை பற்றின பதிவு கிடையாது. சமீபத்தில் நான் ஒரு சத்சங்கம் அட்டன் பண்ணுறேன். செல்வராஜித்தம்னு ஒரு ஐயா இது நடத்துகிறாங்க. ப்ளஸ் மெய்வழி சாலை ஆண்டவங்களுடைய ஒரு நூலும் படிக்க கிடச்சிது. இது ரெண்டுத்துலேயும் மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு புரிதலை நான் இங்கே பகிர்ந்துக்க விரும்புகிறேன். மெய்வழி சாலை ஆண்டவங்க நூலில் அவங்க கூறுறாங்க, இறைவன் படைத்த அனைத்தும் மனு குலத்திற்கு தான் அப்படின்னு. அதை அடிப்படையாக வச்சு தான் இன்றைக்கான பதிவு இருக்க போகுது. இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குது, மைக்ரோகாசம் மேக்ரோகாசம்னு. அதாவது பிண்டமாகிய நம்ம உடலில் இருக்கிற மாதிரி தான் அண்டமாகிய அவுட்டர் ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உடம்புக்குள்ளே என்ன இருக்குது, பிரெயின், ஹார்ட்டு, லங்ஸு, லிவர், இதுதான் அண்டத்துலேயும் இருக்குதா அப்படின்னா அப்படி கிடையாது. இது ரெண்டுத்தோடைய இயக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா அது பல கோடிக்கணக்கான செல் சேர்ந்து தான் நம்ம உடம்பு படைக்கப்பட்டிருக்குது. நம்ம குழந்தையா பறக்கிறப்போ இருக்கிற அந்த செல்ஸ் தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் இறக்குற வரைக்கும் இருக்குமானா கிடையாது. தினமே பழைய செல்ஸ் இறந்து போகுது. அதே மாதிரி தினம் புது புது செல்ஸ் நம்ம உடம்புல தோன்றிக்கிட்டே தான் இருக்குது. அது எப்படின்னா பிறக்கும், செல்ஸ் பிறக்கும், அதுக்கப்புறம் அதோடைய கடமையை செய்யும், அதுக்கப்புறம் அது இறந்துடும். அதோட இந்த செல்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இயங்கும். டெய்லி அது வேலையை அது செஞ்சுட்டே இருக்கும். இப்போ உதாரணமாக நமக்கு ஒரு கிருமி இன்ஃபெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெள்ளை அணுக்கள் இமீடியட்டாக கிருமிகளை எதிர்த்து போர் செய்ய தயாரான நிலையில் இருக்கும். அதுக்கான சிஸ்டமேட்டிக்காக அது வேலையை அது செஞ்சுட்டே இருக்கும். இது பண்ணுங்கன்னு யாரும் சொல்ல தேவையில்லை. அதுவாக ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி இயங்கும். அதுபோலவே அண்டத்தில் இருக்கிற கோள்களும் நட்சத்திரமாகட்டும், அதுங்களும் பிறக்கும், அதோடைய கடமைகளை செய்யும், பின்பு இறந்துடும். இந்த ஸ்பேஸில் இருக்கிற பிளானட்ஸு, சேட்டிலைட்ஸ் எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக இயங்கும். இப்போ உதாரணமாக நம்ம சூரியனை சுற்றி அந்த 9 கோள்களும் அதோட துணை கோள்களும் ஒரே சீர்கோட்டில் சுற்றி வரும். எளிமையாக சொல்லணுன்னா அண்டம் பிண்டம் ரெண்டுத்துலேயுமே பிறப்பு இருக்கும். சிஸ்டமேட்டிக்காக ஒரு ரூல்ஸோடு அதோட கடமைகளை அது செய்யும். பிறகு அது இறந்துடும். இது தவற போது இந்த உயிர்களுக்கு அழிவு ஏற்படும். உதாரணமாக இந்த செல்ஸ் உடம்புல இருக்கிற செல் நான் அழிஞ்சு போக மாட்டேன், நான் இறந்து போக மாட்டேன், இந்த உடம்புலையே நான் பல காலம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சேர்ந்துக்கிட்டே போனால் என்ன ஆகும், நமக்கு அது ஒரு புற்றுநோய் கட்டியாக அது மாதிரி அந்த மனிதனுக்கு ஒரு அழிவு உண்டாகும். அது மாதிரி அண்டத்தில் பார்த்திங்கன்னா பூமி சுழலாமல் இன்றைக்கி ஒரு நாள் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிச்சோ, இல்லைன்னா கோள்கள் இந்த திசையில் போல வேறு திசையில் போகிறேன் அப்படின்னு பயணம் செஞ்சாலும் என்ன ஆகும், இந்த உலகத்திற்கு மனித குலத்திற்கு ஒரு பேரழிவு ஏற்படும். இதுலேருந்து நமக்கு நல்லா புரியுது. இந்த அண்டம் பிண்டம் இரண்டும் உருவானது காரணம் இந்த உயிர்களுக்காக தான் இது ரெண்டுமே இறைவன் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த உடலானது உயிர் போய் வசிக்கிற ஒரு வீடு. அதே மாதிரி இந்த அண்டம்ங்கிறது இந்த உயிர் அனுபவங்களை பெறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பயிற்சி கூட, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கிரவுண்டு மாதிரி அது. இந்த உயிரானது பல பிறவிகளாக பல்வேறு அனுபவங்களை வினை பயன்களாக அனுபவிக்கும் பொழுது நம்ம முதல் மலமாகிய நான் அப்படிங்கிற அந்த ஆணவ மலம் விலகும் பொழுது அண்டம் பிண்டம் இரண்டுமே மாயை அப்படிங்கிற அறிவு நமக்கு விளங்கும் பொழுது முக்தி பேறு வாய்க்கும். இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த விஷயங்களை தான் நம்ம சித்த பெருமக்கள் 36 தத்துவங்கள்னோ 96 தத்துவங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பிண்டம் பற்றின விஷயங்களை ஆன்ம தத்துவங்களாகவும், அண்டம் பற்றின விஷயங்களை வித்யா தத்துவமாகவும், அது இயங்கும் மெக்கானிசமை சிவ தத்துவங்களாக அவங்க குறிப்பிடுறாங்க. இதை தான் திருமூலர் சொல்லுவாங்க, 6 அப்பால் இறைவன் இருக்காருன்னு. 6 36 தத்துவங்களை கடந்து இறைவன் இருக்காரு அப்படின்னு. இந்த உடலும் பூமியும் அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உயிர் ஞானம் பெற அமைக்கப்பட்ட ஒரு ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறத இந்த புரிகிறப்போ நம்மளால் அந்த பிரம்மத்தோட ஒன்றரை கலக்க முடியும். நன்றி.